தாமிரபரணி ஆற்று பாலத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்ற பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. தாமிரபரணி ஆற்று பாலத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பாஜகவினர் சென்றுள்ளனர். அப்போது பாஜக தரப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது காட்சிகளில் பார்க்கிறோம். தாமிரபரணி ஆற்று பாலத்திற்கு பாஜகவினர் அஞ்சலி செலுத்த சென்றுள்ளனர். அப்போது காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. ஆத்தூர் ஆற்றுப்பாலம் வெள்ளத்தில் சேதமடைந்திருக்கும் நிலையில் அந்த பகுதிக்கு பாஜகவினர் அஞ்சலி செலுத்த சென்றுள்ளனர். அப்போது காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலைமணி செல்வன் இணைப்பில் இருக்கிறார். சுடலைமணி செல்வன், என்ன நடந்தது? என்ன காரணத்தினால பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு? இப்ப நிலைமை கட்டுக்குள்ள இருக்கா? நிச்சயமா பிரியதர்ஷினி, அதாவது கடந்த டிசம்பர் வெள்ளத்தின் போது தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட தொடர் வெள்ளத்தின் காரணமாக இந்த தாமிரபரணி ஆற்றின் ஆத்தூர் அருகே உள்ள முக்சாணி உயர்மட்ட பாலம் என்பது சேதமடைந்தது. இந்த நிலையில் இதனை தொடர்ந்து உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என்று இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் சமூக ஆர்வலரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் இன்றோடு அந்த ஓராண்டு காலம் என்பது ஆகிறது. ஆனால் தற்போது வரை அந்த பாலத்தை சீரமைக்கும் பணி என்பது தொடங்காத ஒரு நிலையில் தான் இன்றைய தினம் பாஜகவினர் இந்த பாலத்திற்கு ஓராண்டு நினைவஞ்சலி செலுத்தும் விதமாக மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தப்படும் என்று அறிவித்தனர். ஏற்கனவே இந்த போராட்டத்திற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் இன்று காலை அந்த முக்காணி ஆற்று பாலத்திற்கு மலரஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்தனர். அப்போது அங்கு நின்ற பாதுகாப்பு பணியில் நின்ற போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஒரு கட்டத்தில் 20 போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள் என்பது ஏற்பட்டது. அப்போது அங்கு நின்ற பாஜக தொண்டர்கள் சிலர் இந்த மலர் வளையத்தை வைத்துக் கொண்டு வேகமாக அந்த முக்காணி ஆற்று பாலத்திற்கு கொண்டு வைப்பதற்காக ஓடினர். அப்போது போலீசார் வந்து அந்த பாஜகவினரை தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக அவர்களிடமிருந்து அந்த மலர் வளையத்தை பிடுங்கி தங்களது காவல்துறை வாகனத்துக்கு வைத்து சென்றனர். அதைத் தொடர்ந்து இந்த பாஜகவினரை அவர்கள் 100க்கும் மேற்பட்ட பாஜகவினரை கைது செய்து தற்போது தனியார் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் தற்போது பரபரப்பான ஒரு சூழல் தான் நிலை வருகிறது. இந்த பாலத்தை பொறுத்தவரை முக்காணி பாலம் என்பது ஏற்கனவே உயர்மட்ட பாலமாக இருந்து தற்போது கூடுதலான உயர்மட்ட பாலம் என்பது இந்த பகுதியில் அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த அடிப்படையில் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு இந்த பாலம் என்பது கட்டப்பட்டது. ஆனால் கடந்த வருட வெள்ளத்தின் போது சேதமடைந்து தற்போது வரை சீரமைக்கப்படாத ஒரு நிலைதான் உள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுடலைமணி செல்வன்.